நம்மள எல்லாருமே வந்து காலேஜ் படிச்சிருப்போம். காலேஜ் படிச்சோடனே என்ன பண்ணுவோம், நம்ம இன்டர்வியூன்னு ஒன்று அட்டன் பண்ண ட்ரை பண்ணுவோம். எதுக்குன்னா வந்து நமக்கு டெஃபினட்டாக வேலைக்கு போகணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, மச்சி ஒரு ரெஸ்யூம் போடுறா, மச்சி ஒரு ரெஸ்யூம் போடுற அப்படின்னு கேட்டு நம்ம பேர் அது மட்டும் மாதிரி அனுப்புவோம். அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, நீங்கள் எப்படி ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னா, காலேஜ் இப்போ தான் படித்து முடிச்சுக்கிறேன், நான் என்னப்பா ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண முடியும், சும்மா ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ணோம் போனோமா வந்தோமா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ரெஸ்யூம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூம் வந்து என்ன சொல்லுன்னா, உங்களோட டேலண்ட்டை காட்டுற மிரர் தான் வந்து ரெஸ்யூமே. ஸோ ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன தான் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிருந்தாலோ, ஒரு இன்டர்வியூ முன்னாடி நீங்கள் போய் அந்த ரெஸ்யூம் கை நீட்டுறீங்க, அவங்க ரெஸ்யூம் பார்த்து உங்களுக்கு எதை போட்டுறாங்க, ஓகே ஃபைன், அதை அந்த ரெஸ்யூம்லேயே வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம், எப்படி வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்துட்டு எப்படி ரெஸ்யூம் நீங்கள் பில்ட் பண்ணலாம், என்னெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் நாங்கள் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் நாடோடிஸ். எங்களை பற்றி சொல்லலாம், நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ ரொம்ப 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 இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எங்களை வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணோம். அண்டு எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், நாங்கள் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். டிப் நம்பர் 1, ரெஸ்யூமோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் ஹெட்டர். அதாச்சும் ரெஸ்யூம் ஃபஸ்ட் பேஜில் டாப்பில் என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து உங்களோட நேம், உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நல்லா கொட்டையாக இருக்கணும். இப்போது சீனிவாசன் கண்ணப்பன் அப்படின்ட்டு ஒரு சைடு, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி வந்து இருக்கணும். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருக்கணும். பழைய நம்பர் பழைய இமெயிலில் இருக்காதிங்க. அதுதான் வந்து இன்டர்வியூவர் ஒரு கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபர்தராக செலக்ட் ஆகிட்டீங்களா, இல்லை எதாவது கொயரிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை வச்சு தான் கால் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் போடுற அந்த இமெயில் ஐடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இந்த நக்கல் பண்ணிட்டோ சின்ன பிள்ளைத்தனமோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேர் வந்து மனோன்னு இருந்தால் மனோ சாம், மனோ ராக்ஸ், மனோ ஆல்வேஸ் ராக்ஸ், மனோ இஸ் த கிங், மனோ இஸ் த குயின், இப்படிலாம் வந்து போடாதீங்க. நீங்கள் போடுற பேர் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பேர் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சே போடலாம். அது வந்து நீங்கள் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது யூனிக்காக வந்துருச்சுன்னா அதே விட்டுருங்க. இன்கேஸ் அது யூனிக்காக வரலன்னா, உங்களோட காலேஜ் படிக்கும்போது எதனா ரிஜிஸ்டர் நம்பர் எதனா இருக்கும் இல்லையா, உங்களோட நேமுக்கு அடுத்து அந்த டிபார்ட்மெண்ட், இப்போ ஈஸி படிச்சிருக்கீங்கன்னா மனோ ஈஸி 21 அப்படின்னு ஒரு இமெயில் ஐடி. இது பார்க்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். யாருன்னா என்னன்னு கேட்டால் கூட நீங்கள் இது சொல்லலாம், ஷார்ட்டாக சொல்லலாம், இதான் என்னோட இமெயில் ஐடி சொல்லி. டிப் நம்பர் 2, ரெஸ்யூம் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ். நம்ம ஆப்ஜெக்டிவ் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதை என்ன இருக்கும் கூட நம்ம படிக்க மாட்டோம். பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் என்ன போட்டிருப்பான், ஐ வாண்ட் டு ஒர்க் இன் பிக் கம்பெனி, ஐ வாண்ட் டு ஒர்க் இன் சூப்பர் கம்பெனி, ஐ வாண்ட் டு ஒர்க் இன் மல்டிநேஷனல் கம்பெனி, ஐ வாண்ட் டு ஒர்க் இன் கேக்கரன் மெக்கான் கம்பெனி. இதெல்லாம் வந்து வேண்டாம், இப்படி வந்து போடாதீங்க. எல்லாருமே வாண்ட் டு ஒர்க் இன் குட் கம்பெனி தான். ஸோ நீங்கள் எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கோல்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னன்ட்டு. நம்மளோட கோல் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட ஸ்கில் என்ன, அதை வச்சுட்டு இந்த உங்களோட கோல், உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட ஸ்கில் வந்து கம்பெனியை எப்படி அது பெனிஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஒன் லைனில் போடணும். ஆப்ஜெக்டிவ், அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ். டிப் நம்பர் 3, அடுத்து ரெஸ்யூமில் முக்கியமான ஐட்டம் என்னன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது ரொம்ப முக்கியம் இந்த கேட்டகரி. இது எப்படி நீங்கள் வந்து போடலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் காலம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ், அந்த கோர்ஸில் என்னெல்லாம் பாசிபிள் வேல்யூஸ் நீங்கள் போடலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, உங்களோட ரீசன்ட் டிகிரி என்ன. இப்போ நீங்கள் பிஇ முடிச்சிருந்தா பிஇ, பிஎஸ்சினா பிஎஸ்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா 12th, அடுத்து பார்த்தீங்கன்னா 10th. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து போடலாம். அடுத்த காலம் என்ன டிஃபைன் பண்ணிக்கலாம்னா, உங்களோட காலேஜ் நேம் இல்லை ஸ்கூல் நேம். அகைன் பிஇ பிஎஸ்சின்னு உங்கள் காலேஜ் இருக்கும், 10th 12th டெஃபினட்டாக உங்களோட ஸ்கூல் இருக்கும். அடுத்து இன்னொரு தேர்ட் காலம்ல இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட், எப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க, எப்போ நீங்கள் 12th முடிச்சிங்க, எப்போ நீங்கள் 10th முடிச்சிங்க, அதை போடலாம். அகைன் லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க உங்கள் அகாடமிக்ஸில், அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இந்த டேபிளை நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எப்படி போனோம்னா, லேட்டஸ்ட்டாக இருக்கிறதா ஃபஸ்ட்டு வரணும். இப்போ நீங்கள் காலேஜ் தான் முடிச்சிருக்கீங்கன்னா அதுதான் வந்து மேலே இருக்கணும். இப்போ பிஇ தான் மேலே இருக்கணும், அடுத்து 12th இருக்கணும், அடுத்து 10th இருக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 10th 12th பிஇ அப்படின்னு போடுவாங்க. அப்படி போடாதீங்க. எப்பவுமே நம்ம லேட்டஸ்ட் என்ன முடிச்சிருக்கோமோ அதுதான் வந்து மேலே இருக்கணும். டிப் நம்பர் 4, அடுத்த இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். நான் இப்போ தான்ப்பா காலேஜ் முடிச்சிருக்கிறேன், எனக்கு என்னப்பா ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கீங்க, 4 வருஷம் 3 வருஷம் படிச்சிருக்கீங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொஞ்சம் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் என்ன போடலாம், நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், டெஃபினட்டாக நீங்கள் டிசைனிங் எதனா பண்ணியிருப்பீங்க, கேடு அந்த மாதிரி, அதை போடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா சி இஸ் அ பேசிக் ஃபார் எவ்ரிபடி, C++ அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் இந்த எம்பாய்டரி சிஸ்டம், VLSI அந்த மாதிரி டிசைனிங் அது மாதிரி நீங்கள் வந்து போடலாம். இல்லை அப்படி இல்லைனா வந்து நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி வேர்ட் டாக்குமெண்டேஷன் நல்லா பண்ணுவேன், வேர்டில் நல்லா பண்ணுவேன், இந்த பிபிடியில் நல்லா க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் போடலாம். இது மாதிரி நான் இதில் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்கில் செட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும்னா ஒரு விஷயம் போடுங்க. கட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் ஃப்ரெஷருங்கும் போது அவங்க வந்து இதை தான் வந்து நோட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷரே வந்துட்டு இவ்வளோ தெரியுது அப்படின்ட்டு
அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதில் கேட்பாங்க இன்டர்வியூவர். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் போடுங்க, தெரியாததை போட்டு வந்து இன்டர்வியூ கிட்ட மாட்டிக்காதீங்க. Tip number 5. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் செக்ஷன் வந்து டெஃபினட்டாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் காலேஜ் படிக்கும் போது, லாஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் இயரில் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் போடலாம். அது போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சது போடுங்க. ஐ மீன் இப்போது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருப்பீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம். கட் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து அது என்ன போட்டிருக்கீங்கன்னு ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. இது என்ன ப்ராஜெக்ட், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு போடுங்க. வெறும் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் போட்டால் மட்டும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் அதை என்ன பண்ணீங்க, வாட் இஸ் யுவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீங்கள் அதை என்ன பண்ணீங்க, நீங்கள் அதை என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு 4 பாயிண்ட் 4 புல்லட் பாயிண்ட் போடுங்க. இந்த மாதிரி நான் வந்து இதை கிரியேட் பண்ணேன், இதை ஒர்க் பண்ணேன், இதை கோஆர்டினேட் பண்ணேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு 4-5 பாயிண்ட் வந்து அங்கே நல்லாவே அழுத்தி சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும், ஓகே இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு போடுங்க. அலாங் வித் தட் போகும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அந்த நீங்கள் எதனா ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா. Tip number 6. அடுத்த இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்கும். அது பேர், இந்த செக்ஷன் பேர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். நான் வந்து நிறைய ரெஸ்யூம் வந்து பார்த்துருக்கேன். அதை பார்த்தனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன போட்டிருப்பாங்கன்னா, அந்த நான் வந்து லெமன் இந்த ஸ்பூனு, லிசனிங் மியூசிக்ஸு, இது மாதிரி பிளேயிங் வீடியோஸு, கேம் விளையாடுவேன், இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுவேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து சம்திங் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து நான் காலேஜில் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன், சிம்போசியம் அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஈவெண்ட் ஆர்கனைசிங்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் வந்து நான் கிளாஸ் ரெப்பாக இருந்திருக்கேன், நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணுவேன், எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இதை நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் நான் வந்து ஆக்டிவாக இருக்கேன். சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கேன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்னா வந்து, நான் வந்து மீம் போடுவேன், நான் வந்து போய் லைக் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட். நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நான் இங்கே வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா நான் என்னோடய சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி பிளாக்ஸ் போடுவேன். இந்த மாதிரி லிங்க்டின்ல நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது, அங்கே நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப் வீடியோஸ் எதுனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எதுனா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது வந்து நீங்கள் சொல்லணுமே தவிர, இந்த கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட், அது வந்து கிடையாது. அண்ட் மோர் ஓவர், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிங்கிறது சம்திங் யூ ஆர் டூயிங் இட் அடிஷ்னல் ரிலேட்டட் டு யுவர் கெரியர். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தவிர இந்த என்டர்டைன்மெண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸில் வந்து வராது. Tip number 7. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சில இடத்துல வந்து தேவைப்படும், சில இடத்துல தேவைப்படாது. இன்கேஸ் நீங்கள் சேலரி ஆட்டிங்கன்னா உங்கள் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரெஸ்யூமே தான் வந்து பார்ப்பாங்க. இன்கேஸ் உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் யூனிக்காக உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணால் அதை பார்ப்பாங்க. நீங்கள் என்ன போடலாம்னா, ஃபாதர் நேம் போடலாம், டெஃபினட்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் போடலாம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் எதனா தெரிஞ்சு அதை போடலாம். நம்ம எதை போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நேம் வந்து தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன வேலை செய்கிறாங்க அது தேவை கிடையாது. இந்த மாதிரி வந்து ரொம்ப டூ மச் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அதில். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அண்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நீங்கள் எப்போ ரெஸ்யூம் கொடுத்தீங்க, டேட்டு, அப்புறம் பிளேஸு. நாங்கள் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நல்ல ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறதுக்கு. இதை தவிர வேறு எதனா டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் நவோடிஸ்.